அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்குறது சோமாசா சூப்பராக வேறு லெவலில் நம்ம ரெடி பண்ணுவோம். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு, அதுக்கெல்லாம் ஸ்டஃபிங் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சோமாசா வச்சு நல்லா உள்ளட ஸ்டஃபிங் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலைன்னு சொன்னாக்கா இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்த்தீங்களா எண்ணெயிலே தெரியும், பொட்டுக்கலை எள்ளு இதெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அப்புறம் நமக்கு அந்த அந்த திங்கிங்கே கொஞ்சம் மாறி போயிடும். அப்புறம் நம்ம வெளியில் வந்துருச்சுன்னு சொன்னால் அதனால தான் இது வந்து மிஸ்டேக் ஆனால் எப்படி இருக்குங்கிறத நான் இதில் காமிச்சிருக்கேன். இல்லைனா இதை கூட ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அதை காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வெளியே வராது, சூப்பராக இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட் கப்னால 2 கப் அளவுக்கு இன்றைக்கி நம்ம மைதா மாவு எடுத்துருக்குறோம். என்னோடய மெஷர்மெண்ட் கப்பு 150 கிராம் 2 அளவு நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க. ஜீனி வந்து அது கலர்ஃபுல் வரணுதுங்க, நான் அரைச்ச ஜீனி பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து இனிப்பு சுவைக்காக உப்பு எடுத்துக்கணும், கொஞ்சமாக கொடுத்தா போதும், ரொம்ப உப்பு வேண்டியதில்லை. வெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரவை அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு தான் நம்ம எண்ணெய் சூடு காட்டி 2 கரண்டி எண்ணெய் இதில் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடு காட்டி ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயை ஊற்றிட்டோன்னு சொன்னாக்கா அது வந்து நல்லா வந்து முறுமுறுப்பு இல்லாமல் சவுன்னு இருக்கும் சோமோசா. இப்படி சூடு காட்டி நம்ம எல்லாத்தையும் கிளறிட்ட பிறகு இப்படி சூடு காட்டி நல்லா ஊற்றிட்டோன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கசிஞ்சு தனியாக வச்சுருங்க. ஒரு மணி நேரம் அது ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும் அது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறோம். தேங்காய் நீங்கள் தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா துருவி நான் வந்து பொன்னிறமாக வதக்கி எடுத்திருக்கேன். அதே போல் இதையும் நல்லா கருகி போயிடாமல் இதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எள்ளு போட்டு அதையும் வறுத்து எடுத்தாச்சு. சும்மா வெடிச்சோனையுமே நம்ம எடுத்துடலாம். எள்ளுவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிப்பிள் வச்சுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வர பார்த்து பயன்பெறலாம். ரவையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் போட்டு நீங்கள் 2 கரண்டி எடுத்துக்கோங்க. 2 கரண்டி எடுத்து அதை நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு ஜீனி ஒரு 2 கப் உள்ள ஜீனி, 8 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பவுடரை கொண்டு வந்து அரைச்சிட்டு அந்த ஜீனியும் இதிலையே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃப்பிங்லேயே போட்டு ஆற வச்சிடணும். கொஞ்சம் ஆறி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஜீனி அரைச்சோம்ல அதை சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு உருண்டை போட்டு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நீங்கள் வளர்த்துட்டு இது வந்து மினியாக போட்டதுனால நான் சின்ன மூடி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெருசாக போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருசாக நீங்கள் பெரிய மூடி எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அதோட சேஃப் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். நான் உங்களுக்கு இதுக்கு கையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மைதா மாவு ஒரு கப்பில் போட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிங்க. ஏன்னா அதை மூடிடுறதுக்கு அந்த ஸ்டஃப்பிங் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். இது நான் மினியாக எடுத்ததுனால அது அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம ஜீனியை வந்து நம்ம எடுத்து அரைச்சதை ஃபஸ்ட்டு நம்ம அதை காட்டல இல்லையா, அதனால இதில் காமிச்சு இதில் சேர்த்துருக்கோம். அப்போ நம்ம இது வந்து சேர்த்து இதை நீங்கள் ஸ்டஃப்பிங்கை வந்து நம்ம ஆற வச்சிடணும், அதோட சேர்த்துட்டு ஆற வச்சிடணும். அப்புறம் நம்ம வந்து வளர்த்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி நான் பெருசாகவும் வளர்த்து எல்லாத்தையும் ப்ரெஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா என் பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களா, அதனால அவங்க கொஞ்சம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதில் தான் உங்களுக்கு வெளியில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்தது. அது ஒரு மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கை வந்து நான் உங்கள்கிட்ட இதிலேயே வீடியோவில் நம்ம சொல்லணும். அந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுருங்க. நல்லா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி விடும்போது நல்லா மாவு ரெண்டு உடைய ஹோல் ரெண்டுமே அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அது பிரிஞ்சு வராது, சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப வேறு லெவலாக செமையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடு காட்டி வைக்கும்போது அந்த முறுமுறுப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு கூட எனக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுனால என்னுடைய பசங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. அதனால் நான் ஃபோட்டோ அந்தளவுக்கு எடுக்க முடியலை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இதே மாதிரி மெத்தடில் என் பிள்ளைங்க வந்து சிக்கன் சமோசா மாதிரி செஞ்சு கேட்டாங்க. இது மாதிரி மெத்தட்லேயே செஞ்சு கேட்டாங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். நான் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சோமோசா மாதிரியே அதில் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி வைக்கிற மாதிரி அடுத்த வீடியோ நமக்கு வரும். அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். நீங்கள் பார்க்குறது இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.